முருகன் எப்படி பிறந்தார் தெரியுமா? முன் சூரபத்மன் என்கின்ற அசுரன் சர்வலோகங்களையும் ஆட்சி செய்ய எண்ணி சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தான். அதன் பலனாக 108 அண்டம் உயிர் வாழவும் 1008 அண்டம் அரசாளவும் ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத குழந்தை மூலமாக தனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்ற வரத்தை சிவபெருமானிடம் பெற்றான். இவ்வரத்தின் பலனாய் தன்னை போன்று பலரை உருவாக்கி அண்ட சராசரங்களையும் ஆண்டு வந்தான். தேவர்களையும் சிறையில் அடைத்து கொடுமை செய்தான். அக்கொடுமைகளை எல்லாம் தாங்க முடியாத தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர். அதன்படி தனது நெற்றிக்கண் மூலம் 6 தீப்பொறிகளை உருவாக்கி அக்னி தேவனிடம் கொடுத்தார். பின் அக்னி தேவன் வாயு தேவனின் உதவியுடன் எடுத்து செல்ல அத்தீப்பொறிகளின் வெப்பத்தை தாங்க முடியாமல் கங்கை நதியில் போட்டுவிட்டனர். பின் அத்தீப்பொறிகள் கங்கை நதியிலிருந்து சரவண பொய்கை நதியில் இருந்த தாமரை மலரில் சேர்க்கப்பட்டது. பிறகு அந்த 6 தீப்பொறிகளும் 6 ஆண் பிள்ளைகளாக உருவெடுத்தனர். பின் அந்த 6 குழந்தைகளும் கார்த்திகை பெண்களின் அரவணைப்பில் வளர்ந்தனர். ஒரு நாள் பார்வதி தேவி அவர்களை பார்க்க வந்த பொழுது கட்டி அணைக்க 6 குழந்தைகளும் ஒரு மேனியாக உருவெடுத்து முருகன்